வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இமாக்லேட் கல்வி தினம் தூய இதய மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இமாக்லேட் கல்வி தினம் தூய இதய மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை விருந்தினராக மாண்புமிகு புதுச்சேரி அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் வருகை புரிந்து இமாக்லேட் சபையின் நிறுவன தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புயி அழகலாரின் உருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய பின்னர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து கூறி மாணவ பருவத்தில் கல்வியை கற்று அதனோடு ஒழுக்கத்துடனும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பேச்சாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிறப்பாக வழி நடத்தினார். இந்த ஏற்பாடு என்னுடன் இந்த விழாவில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய தந்தை கே.எஸ். அந்தோனிசாமி அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய டி.எம். ராஜன் அவர்களே மற்றும் இந்த நிறுவனத்தின் ரெபேக்கா மேரி அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, வருங்கால இந்தியாவை வளமாக்க காத்துக் கொண்டிருக்கும் என் அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான காலை வேளையில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். நான் இந்த பள்ளி நிறுவனத்துக்கு, அதாவது எஜுகேஷனா இல்ல அப்படின்னு கொண்டு வந்தவர் தான் இந்த பள்ளியை நிறுவனர் திபி. அவருடைய சிலையை பாண்டிச்சேரியில் வைக்கணும்னு 2 வருஷமா போராடி இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் வச்சிருவோம். அது மாற்றம் இல்லை. அடுத்த வருஷம் 100% வச்சிருவோம். அது மாற்றம் கல்வியை பத்தி என்னன்னு தெரியாது. இது ஆரம்பிச்ச பிற்பாடு ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த கல்விக்காக அவருடைய எஜுகேஷன் படிச்சாங்க. அதன் பிறகு வளர்ந்து இன்னைக்கு உலகம் மட்டும் எங்க பார்த்தாலும் இவருடைய பேர் சொன்னவங்களே இல்லை. முதல்ல எழுத்தே தெரியாது. அந்த மிஷின் பிரஸ் பாருங்க, அதை உருவாக்கி கொண்டு வந்தவர் இதனுடைய நிறுவனர் டிபி அவர்கள் தான். ஸோ அவருக்காக நீங்க இந்த நாளில் கூடி விழா எடுத்துருக்கிறீங்க. ஸோ இந்த நேரத்தில் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இவரை பற்றி பேசாதனாலே இல்லை சட்டசபையில். அந்த அளவுக்கு நான் அவரை பற்றி பேசுகிறேன். அது எனக்கு எல்லாமே ஆக்கமுக்கம் கொடுத்தது அந்த சிஸ்டர்களும் அந்த ஜோசப் தான் வலியுறுத்தி சொல்லுவார், இந்த மாதிரி இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்னென்ன மெட்டீரியல் கொடுக்குறாரு அப்படியே சட்டசபையில் சொல்லுவேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கேட்டு இப்பதான் ஸ்பீக்கர் ஒரு உகந்து வந்துட்டாரு. இன்னைக்கே அசம்பிளி செக்ஷனை வெளியே அவருடைய சிலைக்கு நான் மரியாதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல அரசாங்க கெஜெட்ல அது ஏறணும், அதனால இப்ப முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி தான் முடியாதுட்டீங்க, நான் அடுத்த வருஷம் பாத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆர்டர் நாளை இப்பயே உறுதி அளிச்சுக்கிட்டு, எனக்கு நிறைய இன்னும் 3 ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நன்றி, வணக்கம். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தொழிலதிபர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட புதிய காமராஜ் நகரில் இயங்கி வரும் அன்னை தெரேசா நற்பணி மன்றத்தின் சார்பாக நமது தேசத்தின் 79வது சுதந்திர தின விழா நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். பின்னர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கும் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பரிசு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில், விளையாட்டு போட்டிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முதலில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதி இளைஞர்கள் தொடர்ச்சியாக 21 ஆண்டுகளாக இவ்வாறு நமது தேசத்தின் சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருவது போற்றப்பட வேண்டிய விஷயமாகும். தொடர்ந்து 21 ஆண்டுகளாக இவ்வாறு கொண்டாடி வருவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பல கட்ட இன்னல்களையும் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டுதான் இதனை வருடங்கள் தொடர்ந்து ஒரு இயக்கத்தால் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை நடத்த முடியும். அவ்வாறு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி வரும் இந்த அன்னை தெரேசா இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன்.
இந்த வருடம் மட்டுமல்லாது வருகின்ற வருடம் மட்டுமல்லாது அனைத்து காலங்களிலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். பின்னர் சங்க நிர்வாகிகள் அவருக்கு நினைவு பரிசும் பொன்னாடியும் அணிவித்து கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து மன்றத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்த கலை நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியினை அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை தெரேசா இளைஞர் மன்ற தலைவர் திரு கார்த்திகேயன், துணைத் தலைவர் பாபு, பொருளாளர் ஹரி, துணை பொருளாளர் மதன், செயலாளர் ராதாகிருஷ்ணன், துணை செயலாளர் சதீஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட்டின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது. இந்த இயக்கம் நடைபயிற்சி பாதை உட்பட ராக் கடற்கரையின் முழு பகுதியையும் உள்ளடக்கியது. பேட்டிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் விநாயக மிஷன் நர்சிங் கல்லூரியின் நர்சிங் மாணவர்கள், சகோதரன் சமூக உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 400 தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் இணைந்தனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது. தூய்மைப்படுத்தும் இயக்கம் ராக் கடற்கரையிலிருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது. பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரி இந்தியாவை தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கருத்தடை மையம் அமைக்கப்பட உள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சமீப காலமாக நகர பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். விலங்கு நல வாரியத்தின் புதிய விதிமுறைகளால் நாய்களை நகராட்சி நிர்வாகத்தால் பிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது. புதுச்சேரியில் தற்பொழுது 50,000க்கும் மேல் தெருநாய்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதனை கட்டுப்படுத்த நாய்களுக்கு கருத்தடை திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதற்காக புதிய பஸ் நிலையம் அருகில் 2.5 கோடி மதிப்பீட்டில் கருத்தடை சிகிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பணிகளை அடுத்த மாதம் தொடங்கி இருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி தினத்தையொட்டி மடுகரை பேருந்து நிலையத்தில் உரியடி உற்சவ பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பூமி நிலா ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி தினவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று உரியடித்து மகிழ்ந்தனர். முன்னதாக 5 கால் பசுமாட்டிற்கு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புண்ணிய வாசனம், காப்பு கட்டுதல், சிறப்பு திருமஞ்சனம் ஆகியன நடைபெற்றது. தொடர்ந்து மாலை பக்தர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர். பகவான் கிருஷ்ணர் உலகாளாந்த பெருமாள் அவதாரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இரவு மேளதாளத்துடன் உற்சவர் வீதிவுலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை யாதவகுல சமூகத்தினர் செய்திருந்தனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் 2 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அடையாளமாக விளங்கும் குளம் ரூபாய் 1,99,00,000 செலவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் சர்வதேச தரத்தில் புதுப்பித்து நடைபாதை, இருக்கைகள் வசதியுடன் அமைக்கும் பணிக்கும் ரூபாய் 5,91,000 செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் பயணிகளின் நலன் காக்கும் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது.
இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குளம் புதுப்பிக்கும் பணி மற்றும் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் மனோகர் மற்றும் பள்ளி வாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் கம்பெனியில் மாமூல் கேட்டு தொழிற்சாலையை சூறையாடிய 4 பேரில் 2 கைது செய்த போலீசார் தலைமறைவான 2 பேரை தேடி வருகின்றனர். அயங்குட்டிப்பாளையம் நேதாஜி நகரை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். வெளியனூர் கோபாலன் கடை பகுதியில் ஸ்டீல் ஷீட் கம்பெனி நடத்தி வருகிறார். இவரது கம்பெனிக்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த சரண், கலைக்குமார், மணி, சுரேஷ் ஆகியோர் அங்கு வேலை செய்யும் பாலசுந்தரிடம் மாமூல் கேட்டு மிரட்டினர். தகவல் அறிந்த பாலகிருஷ்ணன் கம்பெனிக்கு சென்றார். அவரிடம் மாதம் ரூபாய் 10,000 மாமூல் தர வேண்டுமென மிரட்டினர். அதற்கு அவர் தர முடியாது என கூறவே கம்பெனிக்குள் அந்த கும்பல் நுழைந்து 1.5 லட்சம் மதிப்பிலான மிஷினை சேதப்படுத்தி சென்றனர். இது தொடர்பாக பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் வெளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கலைக்குமார் மற்றும் சரண்ராஜை போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய சகோதரர்கள் மணி மற்றும் சுரேஷை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை விடிய போராடி தீயணைப்பு வீரர்கள் தீ அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகியது. புதுச்சேரி தவளக்குப்பம் முருகர் கோவில் பின்புறம் தனியார் கெமிக்கல் கம்பெனி உள்ளது. அதில் சுத்தம் செய்யக்கூடிய கெமிக்கல் வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து பாட்டில்களில் நிரப்பி அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைத்து அதனை வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணியளவில் அந்த கம்பெனியின் ஒரு பகுதி திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தொழிற்சாலையில் இரவு பணியில் இருந்த காவலாளிகள் இது குறித்து தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் தீ அணையாமல் மேலும் அதிகமாக பரவியது. அதன் காரணமாக பாகூர், வெளியனூர், தன்வந்திரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. மேலும் தவளக்குப்பம் சுற்றுவட்டாரத்தில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பொதுமக்கள் அந்த பகுதிக்கு அதிக அளவில் திரண்டனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். இரவு 11 மணியளவில் தொடங்கிய தீ விபத்து அதிகாலை 3 மணி வரை அணைக்க முடியாமல் இருந்தது. தீ அணைப்பு வீரர்கள் விடிய போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் புகை மூட்டமும் ஏற்பட்டது. அதில் ரசாயனம் கலந்த காரணத்தால் பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தீ விபத்தில் பல லட்சக்கணக்கில் பொருட்கள் சேதமடைந்தது. இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அவரவர் ஊருக்கு திரும்புவதற்காக வெளியூர் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, வார இறுதி நாட்கள் உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து சுற்றுலா வந்தவர்கள் அவரவர் ஊருக்கு செல்ல புதிய பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் புதிய பேருந்து நிலையத்தில் வெளியூர், வெளிமாநில பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதுடன் பேருந்துகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இன்று திங்கட்கிழமை வேலை நாள் என்பதால் அவரவர் ஊருக்கு திரும்பி செல்ல பேருந்தை நம்பியுள்ள பயணிகள் பேருந்தில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு இடம் பிடித்து சென்றனர். பெரும்பாலும் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட வெளியூர் பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தொடர் விடுமுறையின் காரணமாக புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்து திருவிழா கூட்டம் போல் காணப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை GR பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை GR பிரதர்ஸ் அணி தட்டி சென்றது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை GR பிரதர்ஸ் சார்பில் 15ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை மைதானத்தில் சுதந்திர தினத்தன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. இந்த நிலையில் நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் ஜீவா சசி லாஸ்பேட் அணியை வீழ்த்தி GR பிரதர்ஸ் அணி கோப்பையை வென்றது. 3வது இடத்தை கல்பாக்கம் அணி வென்றது.
ஆட்டநாயகன் விருதை ஜிஆர் பிரதர்ஸ் அணியின் வீரர் சக்தி வென்றார். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை ஜிஆர் பிரதர்ஸ் அணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன பாதுகாப்பு மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் 2 கண்ணாடிகள் திருடு போனதாகவும், இது குறித்து ஊழியர்களிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் சொல்வதாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரூபாய் 29 கோடியில் நீண்ட இழுபறிகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. பேருந்து நிலையம் திறக்கப்பட்டாலும் அங்கு கட்டப்பட்ட எந்த ஒரு வணிக கடைகளும் இதுவரை திறக்கப்படாததால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். சரியான திட்டமிடல் இல்லாமல் கட்டப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பேருந்து நிலையம் உள்ளே அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கும் இருசக்கர கட்டண பாதுகாப்பு மையத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் தனது பைக்கை நிறுத்திவிட்டு வெளியூர் சென்றார். இதனிடையே நேற்று புதுச்சேரி திரும்பிய அவர் அவரது பைக்கை எடுக்கும்போது அதிலிருந்த 2 கண்ணாடிகள் திருடு போயிருந்தது. இது குறித்து அங்கிருந்த ஒப்பந்ததாரர் மற்றும் ஊழியர்களிடம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த இளைஞர் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், இதுதான் பேருந்து நிலையத்தின் உண்மை நிலை என்றும் புதுவை அரசு உடனடியாக சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டுமென வலியுறுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளது தற்பொழுது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியதுடன் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மொரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. தமிழகம் அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி புதுவையை சேர்ந்த 1000 கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிறை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஸ்ரீ நடதூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கர காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவம் உலா வண்ண வெடி வேடிக்கையுடன் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை என்று அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் அசாதுதீன் ஓவைசி எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் அசாதுதீன் ஓவைசி எம்பி தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் 2025ஆம் ஆண்டுக்குள் யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை. சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நம் முன்னோர்களும் மாநிலத்துக்கு உரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டனர். மத்திய தொகுப்பு நிதிக்கு புதுவை யூனியன் பிரதேச அரசு இப்பொழுது ரூபாய் 3500 கோடி அளித்து வருகிறது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 750 கோடி தான் திரும்பி வருகிறது. எனவே புதுவை, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து யூனியன் பிரதேசங்களும் அதிகாரமிக்க சட்ட பேரவையுடன், அதாவது மாநில அந்தஸ்து பெற்றால்தான் பிரச்சனை தீரும். அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மாநில மக்களை ஆட்சி செய்ய முடியும். இந்த பிரச்சனை தொடர்பாக புதுவை மக்கள் ஒற்றுமையாக இணைந்து மாநில அந்தஸ்து கோர வேண்டும். நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை குறித்து விவாதித்து வருகிறோம். இதே போன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில பிரச்சனை இருக்கும். மாநிலங்களுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இல்லையென்றால் பெரிய பிரச்சனைதான் என்றார். ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.
மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ நந்தகுமார், டாக்டர் செந்தில்குமரன், லட்சுமி முருகன், பாலு ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி ஆசிரியையிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 32 கிராம் தங்க கட்டி இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள இன்னொரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியை சேர்ந்தவர் ஏஞ்சலின் நிர்மலா மேரி. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது டீச்சர்ஸ் காலனி அருகே பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் நிர்மலா மேரி கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இது தொடர்பாக நிர்மலா மேரி அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடந்த இடம் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது திருச்சியை சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் அவரது நண்பர் சங்கர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து திருச்சியில் பதுங்கியிருந்த கோவிந்தராஜை தலைமை காவலர் ராஜு தலைமையிலான வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவரிடமிருந்து 32 கிராம் தங்க கட்டி மற்றும் செயின் பறிப்பிற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவிந்தராஜ் மற்றும் சங்கர் மீது தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு, செயின் பறிப்பு உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.